Hi friends, welcome to SH Samaiyal and Blog. எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு வந்து நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன செய்ய போறேன்ன்றதை தான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஃபுல் டே vlog தான். வாங்க எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வெளியால வந்து வியூ வந்து இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு பொக்கி வெதர் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு climate. டைம் வந்து இப்போ 8:05 காலையில் 8:05 இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கு காலையில் வந்து எவ்வளவு பிளட் சுகர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபாஸ்டிங் 4.7. ஒளிமிளகாயோட சேத்துல தண்ணியாக பொட்டலுக்கு விட்டுட்டு சேத்துல ஃபில் பண்ணி யூஸ் பண்ண வைக்கிறவன். இங்கால எனக்கு வந்து பான் ரோஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்படியே எனக்கு ஒரு எக் ஆம்லேட்டும் பொரிக்கிறேன். மகனோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீரியல் பாலில் விட்டுருக்குறேன். என்னோடது 1 ஸ்லைஸ் பானை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பீனட் பட்டர் பூசிருக்கேன். ஒரு எக் ஆம்லேட் பொரிச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்னென்ன செய்கிறேன்றதை பார்ப்போம். தமிழ் கடையில் நேற்று நல்ல ஃப்ரெஷ்ஷான முளைக்கீரை கிடைச்சது. அப்போ முளைக்கீரை வாங்கிட்டு வந்தவர். இன்றைக்கு முளைக்கீரை தான் சமைக்க போகிறேன். முளைக்கீரை, முட்டைக்கோஸ், ஃபிஷ் கறி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து கீரையை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். க்ளீன் பண்ணின பிறகு பார்ப்போம். கீரை கடையிலுக்கு வந்து கீரையை கழுவிட்டு சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு இதை வந்து வேக வைப்போம். அரிசியையும் கழுவி ஒரு அடுப்பில் போட்டுட்டேன். முட்டைக்கோஸ் பருப்பு பால் கறிக்கு வந்து பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கணக்காக போடையில் கொஞ்சம் பருப்பை போட்டிருக்கேன். பருப்பு போட்டால் கொஞ்சம் குலைவாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு துண்டு ரம்பை ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாயையும் 2 கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. முட்டைக்கோசை வந்து சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு கழுவி அதையும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இதையும் மூடியை போட்டுட்டு வேக வைப்போம். ஒரு அடுப்பில் எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுட்டு சும்மா இருக்கிற கேப்பில் ஒவ்வொரு வேலையாக செய்கிறேன். இப்போ வந்து தேங்காயை அரைச்சி எடுப்போம். இனி பிளட் செக் பண்ணுற டைம் வந்துட்டு பிளட் செக் பண்ணி போட்டு வரேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு 4.9. இனி வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறேன். காலமை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு எனக்கு 4.9 என்ற வடிவாக போட்டமில் எடுக்க போகிறேன். கொஞ்சம் கூடுதலாகவே எடுக்க போகிறேன். இப்போ இதை முடிச்சுட்டு தான் அடுப்பில் மற்ற வேலையில் செய்யணும். இதோடைய 1/4 கப் பாலும் எடுப்பேன். ஒவ்வொரு அடுப்புலையுமே ஒவ்வொன்றை வச்சுட்டேன். இங்கால கீரை வந்து ஒன்று, அங்கால முட்டைக்கோஸ், மீன் குழம்புக்கும் சட்டி வச்சுருக்கிறேன். அங்கால சோறு ஒரு அடுப்பில் புழுங்குது. இப்போ மீன் கழுவ போகிறேன். மகன் வந்து ஜூஸ் கட்டவர். அப்போ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் குளிர் இறக்கட்டுமெண்டு. இப்போ வாங்கிட்டு வந்த மீனை கொட்டிட்டு இதை கழுவணும். கழுவிட்டு மீன் குழம்பையும் அடுப்பில் கையோட வைக்க போகிறேன். தூணா ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்தது. இனி இதை வடிவாக கழுவிட்டு காட்டுறேன். கீரையும் வந்து நல்லா வெந்து வந்துட்டு உப்பு கல் ஆட் பண்ணியிருக்கேன். கரண்டியால் நல்லா மசிச்சு விடுவேன். கீரை கொஞ்சம் மசிய கஷ்டப்படுது. கீரை பிஞ்சாத்தான் இருந்துட்டு என்ன ரீசன் தெரியல. ஓகே, இதை மசிச்சு விட்டுட்டு மற்ற கோவா கறிக்கு உப்பு ஆட் பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு வந்து சட்டி வச்சிருக்கேன். சட்டி சூடாயிட்டு இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். கீரைக்கு வந்து தேங்காய் எடுத்தால பால் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கட் பண்ணிக்கொள்ளுங்க. கீரை கொஞ்சம் சூடு ஆறினது பிறகு தேசி புளியை விட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். கீரை வந்து ரெடி. கோல் வந்ததால் ஃபோன் வந்து கட் ஆகிட்டு அதனால் இப்போ வந்து கோவாய்க்கும் தலை பால் ஆட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு புளி விடணும். மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் சூடாகிட்டு 2 ஏலக்காய், 2-3 சின்ன துண்டு கருவாப்பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி
ஒரு பல்லு பூண்டையும் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கருவேப்பிலை, ஒரு துண்டு ரம்பையும் சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா 1.5 கைப்பிடி அளவு வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன், ஸ்லைஸாக கட் பண்ணி. கோவாய்க்கு வந்து ஒரு நட்டு கருவேப்பிலையை பச்சையாக உருவி ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவேன், வதங்கி வரட்டேன். வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன். கோவாய்க்கு கடைசியாக புளிப்பு சுவை கேட்ட மாதிரி ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா பருப்பு கோவா பால் கறி வந்து ரெடி. இந்த கறியும் வந்து ரெடி. நான் நிறைய வீடியோக்குள்ளே இது போட்டிருப்பேன், அதான் ஆக வடிவா விளக்கமாக சொல்லலை. இருந்தாலும் எல்லாம் கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஓகே, அங்கால ஒரு அடுப்பில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோனையும் வேக வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு வந்து நான் சட்டியை மாற்றிட்டேன். இந்த சட்டியில் டக்கண்டு குக் ஆயிடும், அதில் ஹீட் வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த மீன் வந்து 4-5 வகையாக வைக்கலாம். அதில் இன்றைக்கு ஒரு மெதட்டில் இந்த மீன் குழம்பு வைக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். அங்கால மீன் பொரியலுக்கும் தட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி மசிச்சு வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினது பிறகு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். காக்காப் அளவுக்கு தேங்காயோட 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எந்த அளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற பேலன்ஸ் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து கொருக்கா புளி தான் நல்லா இருக்கும். கொருக்கா புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுவேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். ஊனா மீனை உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன். எங்களுக்கு இந்த மீன் வந்து நிறைய, அதால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு முக்கால்வாசி குழம்பு வச்சுட்டு மற்றதை பொரிக்க போகிறேன். குழம்புக்கு வந்து கொஞ்சம் பெரிய துண்டில் போட்டுட்டு பொரியலுக்கு கொஞ்சம் சின்னனா கட் பண்ணி எடுத்தேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு கொதிக்க வைப்பேன். மீன் பொரிக்கிறதுக்கு மீனுக்குள்ள ஒரு சின்ன துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தனி மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். எப்பயும் வந்து மீனுக்கு இறாலுக்கெல்லாம் இப்போ நாங்கள் பொரிக்கிறதா இருந்தால் ஒரு துண்டு தேசி புளி விட்ட வேண்டாம், நல்லா இருக்கும். எப்பயுமே பொரியல் வகையெல்லாம் சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, பொரியல் வகைக்கெல்லாம் தேசி புளி ஆட் பண்ணி பொரிச்சோம்னு சொன்னால் வெடுக்கும் மணக்காது, அதில் சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ மீனை பொரிப்போம். சட்டி வச்சுட்டு சட்டி சூடாகிட்டு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு மீனை பொரிப்போம் ஒரு அடுப்பில். கீரை வந்து ஆறுனது பிறகு கடைசியாக கொஞ்சம் தேசி புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன்னா இப்போ கீரை கடையிலும் ரெடி. எண்ணெய் வந்து போய் ஹீட் ஆகிட்டு பொரியலுக்கு மீன் ஆட் பண்ணலாம். மீன் பொரியட்டு இனி வந்து இப்போ சமைச்ச சட்டி பானையை தான் வாஷ் பண்ணணும். அப்படியே இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கப்புறம் இருந்துட்டு தான் நீங்கள் அடுத்த வேலை இருந்துட்டு மீன் பொரிச்சது பிறகு மீன் இறக்கி வச்சுட்டு மகனை குளிப்பாட்டிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு தான் இந்த சிங்கெல்லாம் கழுவணும். நான் கழுவ மாட்டேன் சிங்கம் சட்டி பானையும். ஹஸ்பண்ட் வந்தது பிறகு அவர் க்ளீன் பண்ணுவார். இன்றைக்கு வந்து அடுப்பு தான் ஒருக்கா க்ளீன் பண்ணணும். பிறகு பின்னிற மாதிரி க்ளீன் பண்ணுவேன். மீன் குழம்பு ஒருக்கா திறந்து பார்த்தா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். மீன் பொரியலும் ஒரு சைடு பொரிஞ்சது பிறகு மற்ற பக்கம் திருப்பி விட்டு பொரிக்கிறேன். நிறைய எண்ணெய் விடாமல் கொஞ்சம் எண்ணெயிலே திருப்பி விட்டு பொரிச்செடுக்கிறேன். அங்கே கோணம் வெந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு என்னோடய சமையல் எல்லாமே முடிஞ்சு, லஞ்ச் மெனு எல்லாம் முடிஞ்சு சமைச்சிட்டேன். ஒரு மீன் விருந்து தான். சுட சுட சிவப்பரிசி சோறு, முட்டைக்கோஸ் பருப்பு பால் கறி, மீன் பொரியல்,
கீரை கடையல், மீன் குழம்பு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கோணம் வேக வச்சுருக்கிறேன். இனி எல்லாத்தையும் வச்சுட்டு மகனை போய் குளிப்பாட்டிட்டு வந்து அடுத்து மகனுக்கு சாப்பாடு கொடுப்பேன். கொடுத்துட்டு பிறகு ஈவினிங்கு பிறகு என்ன செய்கிறன்றதை பார்ப்போம். டைம் வந்து 12:10. எல்லா வேலையும் முடிஞ்சிட்ட சமையல் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு தூக்கம் கொண்டுட்டு இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ்க்கு பிறகு எடுக்கிற ப்ளட் சுகர் வந்து செக் பண்ண போகிறேன். பார்ப்போம் அது எவ்வளோ வருதுண்டு. 5.0. ப்ளட் டெஸ்ட் வந்து எடுத்ததுக்கு பிறகு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸுகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸ் நட்ஸுகள் கொஞ்சம் கார்ன் வேக வச்சது, அம்மா அனுப்பின பைத்தம்போல உண்டு. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பால் எடுத்துருக்கிறேன். இது சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸுக்கு பிறகு எடுக்க தேவையில்லை. இனி வந்து டின்னர் எடுத்ததுக்கு பிறகு 2 ஹவர்ஸுக்கு பிறகு ஒரு கப் ப்ளட் செக் பண்ணணும். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு பிறகு என்ன செய்கிறன்றதை வீடியோவில் பார்ப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸை முடித்ததுக்கு பிறகு ஒரு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணினான். ஒரு கொஞ்ச நேரம் யூடியூப்பில் சில யூடியூப் சேனல் என்ற இதுகள் பார்த்துருந்தது. அப்போ அவங்களையும் போய் பார்த்து அவங்களுக்கும் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம். அடுத்து வந்து எனக்கு அடுப்பு வந்து க்ளீன் பண்ணணும். அடுப்பையும் நான் க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜிலையும் வந்து மேலே ஃப்ரீசர் ஒருக்கா க்ளீன் பண்ண போகிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். க்ளீன் பண்ணுறது முதல் ஃப்ரீசர் இப்படித்தான் இருக்குது. க்ளீன் பண்ணினது பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கையில் க்ளீன் பண்ணி முடிச்சது பிறகு காட்டுறேன். ஏனெண்டா வீடியோ வந்து லெந்தாக போயிடும். முதல்ல வந்து அடுப்பை தான் க்ளீன் பண்ணினேன். அடுப்பை க்ளீன் பண்ணினது பிறகு இப்போ டைம் வந்து 6 மணி. அப்போ வந்து 7 மணி 7:15 நான் வந்து டின்னர் எடுப்பேன். அதால் வந்து 2 முட்டையையும் வேக போட்டுட்டேன். இனி இது வேகிற கேப்பில் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடுவேன். பகல் சமைச்ச சாப்பாடுகள் இருக்குது, அதோட முட்டையும் சேர்த்து சாப்பிடுவேன். அவ்வளவுதான் என்னோடய டின்னர். இப்போ வாங்க இனி வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணினது பிறகு காட்டுறேன். ஃப்ரீசர் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ள இந்த 2 ஒயிட் கலர் டப்பாவில் இருக்கிற சாமான் முழுக்க கருவாடுகளும் மற்றது குறுக்காப்புளி அப்படியான சாமான்கள் தான். கருவாடெல்லாம் இப்படி வச்சோம்னா 4-5 வருஷம் முன்னாடி பழுதே ஆகாது, அப்படியே இருக்கும். நான் அப்படித்தான் கருவாடை ஸ்டோர் பண்ணி பாவிக்கிறேன். நான் மற்றது இந்த கருத்த பேக்கில் இருக்கிறது இப்போ வாங்கிட்டு வர மீன் இறாலுகள் எதுவும் கூடன்னு சொன்னால் எடுத்து வைக்கிறேன்னா. கீழே உள்ளது வந்து கருவாடு தான். இது வந்து பொப்சிக்கல், மற்றது பாவக்காய் வத்தல் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படித்தான் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். மற்ற இந்த டோரில் வந்து ரெடிமேட் பீஸா, ஃப்ரைஸ், அப்பப்போ பாவனைக்கு எடுக்கிற குறுக்காப்புளி, மாசி, மற்றது குப்பை மினி பவுடர், அந்த முக்கியமான தேவையானதுகள் எல்லாத்தையும் இதில் வடகம் எல்லாம் பழுதாக போகக்கூடிய சாமான எல்லாத்தையுமே ஃப்ரீசர்லாம் எப்பயுமே வைக்கிறேன்னா. இப்படித்தான் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நான் இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. இனி வந்து நான் வந்து டின்னர் எடுக்க போகிறேன். டின்னர் வந்து பகல் சமைச்ச சாப்பாட்டோட எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சோறும் கறிகள் மட்டும் கூடுதலாக சாப்பிடுவேன். சோறு கூடுதலாக சாப்பிட்டா சுகர் கூட காட்டுமன்ற பயத்துக்காகவே சோறு வந்து அவங்க சொன்ன அளவு 1/4 கப் அளவுக்கு தான் சாப்பிட்றேன். சோறு சாப்பிட்டு 2 ஹவர்ஸுக்கு பிறகு ஒருக்கா ப்ளட் செக் பண்ணணும். டின்னர் சாப்பிட்டதுக்கு பிறகு ப்ளட் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து 5.5. ஃபாஸ்டிங்காக பார்க்குற ப்ளட் சுகர் வந்து 5.2க்குள்ளே இருக்கணும். ஆஃப்டர் மீலுக்கு பிறகு பார்க்குற ப்ளட் சுகர் வந்து 6.6க்குள்ளே இருக்கணும். எனக்கு இன்றைக்கி 4மே வந்து ஓகேயாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக ப்ளட் சுகர் பார்த்து டின்னருக்கு பிறகு பெட் டைமுக்கு போகிற நேரம்
ஒரு ஸ்லைஸ் பானும் பீனட் பட்டரும் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா கிரேக்கர்ஸ் வந்து சில நேரங்களில் சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு 10 மணி மாதிரி நான் வந்து பெட் டைம் இன்சுலின் ஒன்று எடுத்துட்டு படுப்பேன். இப்படித்தான் எந்த ஃபுல் டே ருட்டீன் வந்து ப்ரெக்னன்சி டைமில் போகிறது. சாப்பாடுகள் மட்டும் ஒவ்வொரு இடம் மாறுபடுமே ஒழிய மற்றபடி இப்படித்தான் போகும். இதுதான் நைட் வியூ. 9:45 காலையிலேருந்து நைட் வரையும் நான் என்னென்ன செய்தேன்றதை சின்ன சின்ன கிளிப்பாக வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.